நம்ம எல்லாரும் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய யோசிப்போம். நானும் அப்படிதான். இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் பேஜ் ஐடியா இருந்துச்சு. ஈவன் இமெயில் ஐடி கூட க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்க மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணலாமான்னு தோணுச்சு. அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரேண்டமாக எனக்கு தோன்றதெல்லாம் போடுவோன்னு. பட் இப்போ பார்த்தா டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் புரிஞ்சுது, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறதை விட ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம்னு. ரொம்ப யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இதே மாதிரி ரிலேட்டபிள் தாட்ஸ்க்கு தாட்ஸ் ஆஃப் செல்வியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys in the next video. நம்ம எல்லாரும் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய யோசிப்போம். நானும் அப்படிதான். இந்த அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் பேஜ் ஐடியா இருந்துச்சு. ஈவன் இமெயில் ஐடி கூட க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் கடைசி வரைக்கும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் இப்போ போட்டுட்டு இருக்க மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணலாமான்னு தோணுச்சு. அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ரேண்டமாக எனக்கு தோன்றதெல்லாம் போடுவோன்னு. பட் இப்போ பார்த்தா டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் புரிஞ்சுது, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணுறதை விட ஸ்டார்ட் பண்ணுறது தான் முக்கியம்னு. ரொம்ப யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இதே மாதிரி ரிலேட்டபிள் தாட்ஸ்க்கு தாட்ஸ் ஆஃப் செல்வியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you guys in the next video.